இங்கே பாருங்கள், இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுனால நாங்கள் தண்ணி பாட்டில் வைப்போம்ல, அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு நிறைய பாட்டில் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, தூக்கி போட மனசு வரல. சரி ஏதோ ஒன்று பண்ணலான்னு அதை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் எடுத்து நல்லா கழுவி நல்லா காய வச்சு இதான் பாட்டில். இப்படி வந்து நான் இந்த ரெண்டு பாதியாக கட் பண்ணியாச்சு. மேலே போர்ஷன் எடுத்தாச்சு. இப்போ மேலே போர்ஷன் எடுத்த உடனே நல்லா காஞ்ச பிறகு இங்கே மாதிரி சாண்ட்ரிங் மாதிரி பண்ணி இது மாதிரிங்க இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சைஸ் மாதிரி போட்டு அந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த சாண்ட்ரிங் மிஷினில் அது அப்படியே வந்து நம்ம வந்து பற்ற வச்சுக்கிட்டு ஒரு ஹோல் மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு சொல்லுங்களேன். அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக இது மாதிரி இந்த சைடு என்ன பண்ணோம்னா நான் அப்புறமேல உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா இது ஒரு பூச்சட்டி மாதிரி வச்சுக்கலாம். இது நாங்கள் பெயிண்ட் பண்ணுறது. கீழே ஒரு கலரு மேலே ஒரு கலரும் கொடுத்துக்கிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே பெயிண்ட் அடித்து நம்ம வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம தோட்டம் தானேங்க, நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக பெயிண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் வந்து 2 கலர் அடிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம எப்போ டிவிக்குனால சரி ரெட் அண்ட் எல்லோன்னு போட்டுக்கலான்னு சொல்லி நம்ம டிவிக்கே எப்படி இருக்கு 2 பக்கம் கலர் அடித்தாச்சு. இது இப்போ நல்லா காய வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணோம்னா இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நாங்கள் தொங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா காய வச்சுக்கிட்டு நல்லா இப்படி வந்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டு இப்போ வந்து சைடில் ஹோல்ஸ் போட்டு இப்படி ஒன்றா நம்ம தொங்க வச்சிடணும். தொங்க வச்சுக்கிட்டோன்னா அது பாட்டு காற்றுக்கு போயிட்டே இருக்கும். நல்லா சுற்றி நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்ல. அதே மாதிரி இந்த சின்ன வந்து 11 o'clock ரோஸ் இருக்குல்ல, அது வந்து இதில் நட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த 11 o'clock ரோஸ் இருக்குல்ல, அதில் ஒன்றா நட்டிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது பாட்டு வளரும்ல, அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். தண்ணி லேசாக தான் ஊற்றும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.